காவிரி கரையில் ஒரு சிறிய கிராமம். அங்கே சிவனேசர் என்ற ஒரு ஏழை முதியவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் பணம் இல்லை, ஆனால் அளவிட முடியாத பக்தி இருந்தது. சிவனே எல்லாம் என்று வாழ்ந்த அவருக்கு தன் பசியை விட பசியோடு வரும் அடியார்களின் பசியை போக்குவதே மிகப்பெரிய பாக்கியமாக கருதி வந்தார். ஒரு சமயம் அந்த ஊரில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. மழை பொய்த்தது, பயிர்கள் கருகின. ஊரே பசியாட்டத்தில் சிக்கியது. சிவனேசரின் வீட்டிலும் ஒரு பிடி அரிசி கூட இல்லை. 3 நாட்களாக அவரும் அவர் மனைவியும் தண்ணீர் மட்டுமே குடித்து பசியோடு இருந்தனர். இன்று ஈசனுக்கு ஒரு நைவேத்தியம் கூட செய்ய முடியவில்லையே என்று சிவனேசர் உள்ளம் உருகி அழுதார். அப்போது அந்த வீட்டின் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்த சிவனேசருக்கு அதிர்ச்சி. அங்கே ஒரு முதியவர் நின்றிருந்தார். அப்பா, பசி உயிர் போகிறது, ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டார். சிவனேசருக்கு கண்கள் கலங்கின. ஐயா, என்னிடம் கொடுக்க ஒரு பருக்கை உணவும் இல்லையே என்று கூறி விம்பினார். ஆனால் அந்த முதியவர் புன்னகைத்தார். கவலைப்படாதீர், இதோ இந்த பையில கொஞ்சம் மாவு இருக்கிறது, இதை வைத்து ஏதேனும் செய்து கொடுங்கள் என்று ஒரு சிறிய துணிப்பையை கொடுத்தார். சிவனேசரின் மனைவி வியந்தாள். அந்த மாவு பிசைய பிசைய வளர்ந்து கொண்டே இருந்தது. சுட சுட பணியாரங்கள் தயாராயின. அவர்கள் பசி முற்றிலும் நீங்கியது. அந்த முதியவர் திருப்தியாக உண்டு முடித்துவிட்டு, சிவனேசா, உன் பசி ஆறியதா என்று கேட்டார். மறுநொடியே அந்த முதியவர் மறைந்தார். அங்கே ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் ஊமையாலோடு காட்சி அளித்தார். சிவனேசர் அதிர்ச்சியில் உறைந்து போய் ஈசனின் பாதங்களில் விழுந்து கதறி அழுதார். எளியேனுக்காகவா நீ இறங்கி வந்தாய் இறைவா என்று விம்பினார். சிவனேசா, பசியால் வாடும் ஒருவருக்கு அளிக்கும் உணவே எனக்கு அளிக்கும் நெய்வேத்தியம் என்று அருளி அவர்களுக்கு ஆசி வழங்கி மறைந்தார். அந்த பரம்பொருள் உண்மையான பக்தியின் தியாகம் ஒன்றே இறைவனை உங்கள் முன்னே கொண்டு வர முடியும். உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் அன்பே சிவம் என்று கமெண்ட் செய்யுங்கள்.